இன்னைக்கு ஒரு ஃபேமிலி வெஹிக்கிளை பத்தி கைஸ் பார்க்க போறோம். ஸோ ஒரு மோஸ்ட் ஸ்டைலிஷ் வெஹிக்கிள்னாலும் அந்த ஃபேமிலி செக்மெண்ட்ல இந்த வெஹிக்கிள் கண்டிப்பா சொல்லலாம். ஃபர்ஸ்ட் எபிசோட் லான்ச் பண்றப்போ விஎன் சொல்லிட்டு ஒரு மாடல் லான்ச் பண்ணாங்க, அதாவது வெர்ஷன் 1 சொல்லிட்டு மாடல் லான்ச் பண்ணாங்க. அது முழுக்க யங்ஸ்டர் தான் பிடிச்ச மாதிரி இருந்து, பட் ஃபேமிலி வெஹிக்கிள் கிடையாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா V2 லான்ச் பண்ணாங்க. V2 யங்ஸ்டருக்கு பிடிச்ச மாதிரி தான் இருந்து, பட் V3 லான்ச் பண்ணப்போ ஃபுல்லாவே ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி லான்ச் பண்ணாங்க. எவ்வி செட்டை அப்படியே நாங்க ஃபேமிலிக்கு மாத்திரம் பாத்தீங்கன்னா சிங்கிள் சீட் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த சிங்கிள் சீட் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒய்டா ஒரு ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி இந்த சிங்கிள் சீட்டை யூஸ் பண்ணிருக்காங்க. நம்மகிட்ட இருக்க மாடல் பாத்தீங்கன்னா எஃபிசெட் ரேவ் ரீசெண்டா லான்ச் பண்ண மாடல். இந்த Yamaha பிராண்ட்ல எஃபிசெட்ல 4 வேரியன்ட் வச்சிருக்காங்க. எஃபிசெட் V3, அப்புறம் எஃபிசெட் ரேவ், அது எஃபிசெட் V4 ஹைபிரிட். ஸோ பிரைஸ் வைஸ் பாக்குறப்போ V3 ரொம்ப கம்மிங்க. ஸோ 1,30,000 சம்திங் வரும். பட் இந்த வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா 1,43,500 ரூபாய்க்கு நம்ம ஆன் ரோடுக்கு சேல் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் தாங்க V4, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹைபிரிட். இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் ஹைபிரிட் கிடையாதுங்க. ஸோ இந்த வெஹிக்கிள்ல இந்த V4 கம்பேர் பண்றப்போ டவுன் கிரேட் தான் பண்ணிருக்காங்க, அப்டேட் கிடையாது.